सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. கூத்துமேட ராசாவுக்கு 102 பொண்டாட்டியா, 102 பொண்டாட்டியும் வாக்கு முட்டை போட்டதுவா. பட்டத்து ராணி அதுல 18 பேரு, 18 பேருக்கும் வயசு 26, மொத்தம் 26. சின்ன குட்டிகளின் மேலாணை, உண்டு சட்டிகளின் மேலாணை. இது வள்ளுவனி நேட்டில் உண்டு, பரம்பரை பாட்டில் உண்டு, கதையில்ல மகராசி. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. ஓட்டமிட்ட சின்ன பொண்ணு சந்தைக்கு போனா நானும் சாட்சிக்கு வரவா. சம்பந்தம் பண்ண உனக்கு சம்மதம் தானா? காக்கையில்லா சீமையிலே பழைய நினப்புடா பேராண்டி, பழைய நினப்புடா, பழைய நினப்புடா பேராண்டி, பழைய நினப்புடா. கிட்டப்பாவின் பாட்டை கேட்டு சின்னப்பாவ நேரில பார்த்து கொட்ட கொட்ட வருகிறதம்மா, சங்கீதமா பெருகிறதம்மா. மேடைக்கு போனா எனக்கு ஈடில்ல பொண்ணு, பாடினா நானும் 101. என் திறமைய காட்டுட்டமா, 2 சங்கதிய போடட்டுமா. தத ததறின 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 ததறின.
நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே மலர்களே பால் வண்ண மேனியை ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினார் கற்பக பூ கொண்டு கருநீல கண்ணில் கற்பக பூ கொண்டு கருநீல கண்ணில் ரதிதேவிதாய் தீட்டினாள் காதல் தேவன் கைகளில் சேர மலர்களே நாதஸ்வரங்கள் மங்களத்தில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே மலர்களே மன்மதன் திருக்கோயில் அதில் காதல் பூஜை மன்மதன் திருக்கோயில் அதில் காதல் பூஜை என்னாளுமே அரசாளுமே காதல் வானம் பூமழை தூவ மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே சில பாடல்கள்லாம் நம்ம கேட்கும்போது கசல் ஃபார்மில் இருக்கும். அது வந்து தமிழில் நாங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இதே பாட்டுக்கு ஹிந்தி வார்த்தைனா எப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றல் கேட்கின்றேன். இது வந்து கசல் பாணி. இதே ஹிந்தி வார்த்தை போட்டால் கசல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் எனக்கு நிறைய பாதிப்பு இருந்தது. அப்படி சில பாடல்கள்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த ஸ்ரீதர் வாழ்க, போலீஸ்காரன் மகன்கிற படத்தில் எனக்கு என்னென்ன ஆசையாக இருக்குது நான் கேட்டுருவேன். டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் இப்படி போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு அருமையான வாய்ஸு. இன்றைக்கி முழுக்க அவங்களுக்கு வயசானாலும் அவங்க வாய்ஸுக்கு வயசாகலை. அதுதான் ஜானகிம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் 2 பேரும் பிபிஎஸும். அதாவது இது நியாயமாக பார்த்தா லவ் டுவேட் அல்ல. இந்த லவ் டுவேட்டுன்னு தெரியாமல் அண்ணனும் தங்கையும் பாடிக்கிற ஒரு விரகதாபம், தங்க மேலே அண்ணனுக்கு ஒரு பரிதாபம், இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஒரு பாடல் இது. அந்த பாடலுக்கு வார்த்தையும் சரி, அதுக்கு அமைச்ச டியூனும் சரி, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கற்பனை. இந்த மன்றத்தில் ஓடி
இளம் தென்றலை கேட்கின்றேன், என் கண்ணுக்கு கண்ணாகும். இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். தன் கண்ணனை தேடுகிறாள், மனக்காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாள் எனும் அதனையும் கூறாயோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், என் கண்ணுக்கு கண்ணாகும். இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். சில பாடல்கள்லாம் நம்ம கேட்கும்போது கசல் ஃபார்மில் இருக்கும். அது தமிழில் நாங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான். இதே பாட்டுக்கு ஹிந்தி வார்த்தைனா எப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலில் கேட்கின்றேன். இது கசல் பாணி. இதே ஹிந்தி வார்த்தை போட்டால் கசல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் எனக்கு நிறைய பாதிப்பு இருந்தது. அப்படி சில பாடல்கள்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த ஸ்ரீதர் வாழ்க, போலீஸ்காரன் மகன்கிற படத்தில் எனக்கு என்னென்ன ஆசையாக இருக்குது நான் கேட்டுருவேன். டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் இப்படி போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு அருமையான வாய்ஸு. இன்றைக்கி முழுக்க அவங்களுக்கு வயசானாலும் அவங்க வாய்ஸுக்கு வயசாகலை. அதுதான் ஜானகிம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் 2 பேரும் பிபிஎஸும். அதனால் இது நியாயமாக பார்த்தா லவ் டுவேட் அல்ல. இந்த லவ் டுவேட்டுன்னு தெரியாமல் அண்ணனும் தங்கையும் பாடிக்கிற ஒரு விரகதாபம், தங்க மேலே அண்ணனுக்கு ஒரு பரிதாபம், இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஒரு பாடல் இது. அந்த பாடலுக்கு வார்த்தையும் சரி, அதுக்கு அமைச்ச டியூனும் சரி, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கற்பனை. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், என் கண்ணுக்கு கண்ணாகும். இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும்
இளம் தென்றலை கேட்கின்றேன். தன் கண்ணனை தேடுகிறாள், மனக்காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாள் எனும் அதனையும் கூறாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன்.